ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரோஜாஸ் கலர் சேனல்ல தீபாவளிக்கு ஸ்பெஷலா மினி ஜாங்கிரி செய்யறேன், பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம செய்யற ஜாங்கிரிக்கு வந்து ஒரு கப்பு உளுந்த 1 மணி நேரம் ஊற வச்சு நல்லா தண்ணி வச்சுட்டு எடுத்திருக்கேன். ஜார்ல சேர்த்து கொஞ்சமா ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நைஸ் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். ரெடி பண்ண மாவுல 1 ஸ்பூன் பச்சரிசி மாவும் 1 ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். ஏன்னா அப்பதான் நல்லா கிறிஸ்பியா இருக்கும். பச்சரிசி மாவு சேர்த்தா, கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்தா நம்ம சேர்க்குற ஜீராவில் நல்லா ஊறி வரும். அடுத்ததாக ஒரு பவுல் ஜீராவுக்கு ஜீனி சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா ஜீனி கரைஞ்சா மட்டும் போதும், பாகுபாதம்லாம் தேவையில்லை. பிசு தான் வந்தாலே நம்ம ஜாங்கிரி சேர்த்துக்கலாம். நல்லா ஜீனி கரைஞ்சிருச்சுங்க, கொஞ்சம் லைட்டாக பிசு தன்மை வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஜாங்கிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். ஜாங்கிரி புளியறதுக்கு லைட்டாக கவர் எடுத்து அதை கட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம இந்த கவரில் சேர்த்துட்டு ஜாங்கிரி புளிஞ்சுக்கலாம். இப்போ எண்ணெய் சட்டி நல்லா காயுதுங்க, ஜாங்கிரி புளிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நம்ம புளிஞ்சு எடுத்துக்கலாங்க. அப்படியே சுற்றினோம்னா கரெக்டாக ஜாங்கிரி மாதிரியே வந்துருங்க. இப்போ நல்லா ஜாங்கிரியை திருப்பி விட்டுக்கலாங்க. நம்ம ஜாங்கிரினா பேக்கரிகளில் கடைகளில் தாங்க போய் வாங்கி சாப்பிடுவோம். இந்த மாதிரி வீட்லேயே நீங்கள் டக்குன்னு செஞ்சிடலாம் தீபாவளிக்கு ஸ்பெஷலாக. இப்போ ஜாங்கிரி எடுத்து நம்ம ஜீராவில் மாற்றிக்கலாங்க. நம்ம ஜாங்கிரி சுட்டோன்னே ஜீராவில் எடுத்து மாற்றிடணும், அப்போ தான் நல்லா ஜூஸியாக இருக்கும். இப்போ நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊறினாலே நல்லா எல்லாமே பாகெல்லாம் ஜாங்கிரியில் இழுத்துருங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு ஒரே பாராட்டு மழையா கிடைக்கும். நீங்களே இதே மாதிரி தீபாவளிக்கு செஞ்சு ஜமாயிங்க. நாம செஞ்ச மினி ஜாங்கிரியை மாத்திக்கலாங்க. ரொம்பவே ஜூஸியான எம்மியான மினி ஜாங்கிரி டக்குன்னு ரெடி பண்ணியாச்சுங்க. நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க.